காலை மணி 6. சென்னையின் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அந்த பிரம்மாண்டமான சொகுசு பங்களாவில் அமைதி குடிகொண்டிருந்தது. ஆனால் அந்த வீட்டின் ஜிம் பகுதியில் மட்டும் ஒரு வேகம் தெரிந்தது. தன் உடலை வருத்தி ஒர்க் அவுட் செய்து கொண்டிருந்தான் ஆகாஷ். வியர்வை சொட்ட சொட்ட அவன் செய்யும் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு லட்சியமும் ஒரு பிடிவாதமும் தெரிந்தது. ஆகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் CEO. அவனுக்கு தோல்வி என்றாலே பிடிக்காது. அவனது அகராதியில் சாரி என்கிற வார்த்தைக்கே இடமில்லை. ஒரு வேலையை செய்ய அவன் முடிவு செய்து விட்டால் அதை முடிக்க எதை வேண்டுமானாலும் செய்வான். அவனது அலுவலகத்தில் அவனது காலடி சத்தம் கேட்டாலே ஊழியர்கள் நடுங்குவார்கள். அவனுக்கு காதல், பாசம் இதிலெல்லாம் துளியும் நம்பிக்கை கிடையாது. எல்லாமே பிசினஸ், எல்லாமே பணம், இது மட்டும்தான் அவனுடைய கொள்கை. ஆகாஷ் தனது உடலை வருத்தி அந்த த்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருந்தான். அவனது கண்கள் முன்னால் இருந்த திரையை பார்ப்பதை விட தனது பிசினஸ் இலக்குகளை நோக்கியே தீர்க்கமாக இருந்தன. சிறிது நேரத்தில் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு அருகில் இருந்த வெள்ளை நிற துண்டை எடுத்து வியர்வையை துடைத்தபடியே வெளியில் வர அவனது பர்சனல் அசிஸ்டன்ட் சஞ்சய் ஏற்கனவே அங்கே கையில் ஒரு டேபுடன் காத்து கொண்டிருந்தான். ஆகாஷ் அவனை திரும்பி பார்க்காமலேயே, அந்த கொரியன் கம்பெனி டீல் என்னாச்சு என்று கரகரப்பான குரலில் கேட்க, சார், அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் கேக்குறாங்க. நம்ம போடுற ரூல்ஸ் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குதான் என்று அவன் இழுக்க ஆகாஷ் அப்படியே நின்றான். அவனது கூர்மையான கண்கள் அவனை ஊடுருவின. பிசினஸ்ல கஷ்டம்னு ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு நம்ம தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு அவங்களுக்கு புரியவை. வரவேண்டிய லாபம் ஒரு பைசா கூட குறையக்கூடாது. அடுத்த அரை மணி நேரத்துல நான் ஆபீஸ் கிளம்பணும். கார் ரெடியா இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்று விட்டான். அவனது வாழ்க்கை ஒரு கடிகார முள் போல துல்லியமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதில் ஒரு வினாடி தாமதத்தையோ அல்லது ஒரு மென்மையான உணர்வையோ அவன் அனுமதித்ததே இல்லை. அதே சமயம் மதுரையை அடுத்த மல்லிகைபுரம் கிராமத்தில் சூரியன் மெல்ல எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அந்த ஊரின் பெரியவர் முத்தையாவின் தோட்டத்தில் ஒரு பெரிய ஆரவாரம். ஏலே, அந்த தண்ணி மோட்டார கொஞ்சம் வேகமா போடுங்கடா, தென்னை மரமெல்லாம் வாடி போய் இருக்கு பாரு என்று அதிகாரமாக குரல் கொடுத்தபடி வந்தாள் தாமரை. தாமரை மல்லிகைபுரத்தின் செல்ல பிள்ளை மட்டுமல்ல, அந்த ஊரின் தைரியமான பெண்ணும் கூட. பாவாடை தாவணி அணிந்து ஒற்றை ஜடை போட்டு நெற்றியில் ஒரு சிறிய ஸ்டிக்கர் போட்டுடன் மல்லிகை பூவை சூடி வரும் அவளை பார்த்தாலே ஊரே மரியாதையில் தள்ளி நிற்கும். அவளுக்கு படிப்பு குறைவாக இருக்கலாம், ஆனால் ஊர் நியாயங்கள் பேசுவதில் அவள்தான் முதலிடம். அவளது அப்பா முத்தையாவிற்கு தாமரைதான் எல்லாமே. அம்மா தாமரை, அத கொஞ்சம் மெதுவாத்தான் சொல்லேன், ஏன் இப்படி காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்க என்று முத்தையா கேட்க, தாமரையோ சிரித்துக்கொண்டே அவர் அருகே வந்தவள், அப்பா, இந்த ஊரே நம்மள நம்பித்தான் இருக்கு. நாம சரியா இல்லைன்னா அப்புறம் எப்படி? இந்த தென்னந்தோப்பு, அந்த வயல்வெளி, இதெல்லாம் என் உயிர்ப்பா என்று சொன்னவள் பக்கத்தில் இருந்த ஒரு வேலையாளிடம், ஏய் பாண்டி, அந்த மாட்டை ஒழுங்கா மேய்க்க விடு, அந்த கண்ணுக்குட்டி சரியா சாப்பிடல போல இருக்கு என்று அக்கறையாக சொன்னாள். தாமரையின் உலகம் அந்த மண், அந்த மக்கள், அந்த மாடுகள். ஏய் குட்டி, அந்த பக்கம் போகாதன்னு எத்தனை தடவை சொல்றது? வாய்க்கால வழுக்கிடுவ பாரு என்று ஒரு கன்றுக்குட்டியை அதட்டியபடியே அதன் பின்னால் ஓடினாள். அவளது சிரிப்பு சத்தம் அந்த தோட்டம் முழுவதையும் உயிர்ப்பித்தது. தாமரை அந்த ஊரின் செல்லப்பிள்ளை மட்டுமல்ல, ஒரு தைரியமான போர்வீரனும் கூட. தோட்டத்தில் வேலை செய்பவர்கள் யாராவது சோம்பேறித்தனமாக இருந்தால் தாமரையின் அதட்டல் அங்கேயே விழும். முத்தையா தன் திண்ணையில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருக்க மீண்டும் தாமரை வேர்க்க விறுவிறுக்க அங்கே ஓடி வந்து பக்கத்தில் இருந்த மண்பானையில் இருந்து தண்ணீரை மொண்டு குடித்தவள், அப்பா, அந்த வடக்கு பக்கத்துல தென்னை மரத்துக்கு உரம் வைக்கணும்பா, நாளைக்கு சந்தைக்கு போகும்போது அந்த உரத்தை வாங்கிட்டு வந்துருங்க என்று மூச்சிறைக்க சொன்னாள். முத்தையா அவளை பெருமையாக பார்த்தவர், தாமரை, உன்னை பெத்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆம்பளை புள்ள மாதிரி எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்கிறியே என்றார். தாமரை சிரித்துக்கொண்டே, ஆம்பளை பிள்ளையாவது ஒன்னாவது
நான் உங்க பொண்ணுப்பா. இந்த மண்ணையும் நம்ம மக்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிட்டில இருக்கிறவங்க மாதிரி ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாதுப்பா. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனசே இருக்காது. எல்லாம் பணம் பணம்னு அலைவாங்க. நமக்கு இந்த வயல்வெளிதான் சொர்க்கம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கன்றுக்குட்டியின் பின்னால் ஓடினாள். அதே நேரம் சென்னையில் ஆகாஷின் தாத்தா சக்கரவர்த்தி அறையில் வேறொரு திட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி தனது பழைய மரபீரோவை திறந்து ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படத்தை எடுத்து பார்த்தார். அதில் அவருடைய மகனும் முத்தையாவும் கட்டிப்பிடித்து சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் ஒரு காலத்தில் உயிருக்குயிரான நண்பர்கள். ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் சக்கரவர்த்தியின் கௌரவத்தையும் உயிரையும் முத்தையாதான் காப்பாற்றியிருந்தார். அதற்கு ஈடாக தன் வீட்டு வாரிசை முத்தையாவின் வீட்டு பெண்ணுக்கு மனம் முடித்து தருவதாக சக்கரவர்த்தி அன்று ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். அப்பொழுது ஆகாஷ் டிப்டாப்பாக சூட்டணிந்து டைனிங் டேபிளுக்கு வர சக்கரவர்த்தியும் அங்கே அவனுக்காக காத்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் தாத்தா என்றதும், குட் மார்னிங் ஆகாஷ், உட்காரு என்று கூற அவன் காஃபியை பருகியபடியே, தாத்தா இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நைட்டு நான் வர்றதுக்கு லேட் ஆகும் என்றான். சக்கரவர்த்தி மெதுவாக அவனிடம் பேச்சை ஆரம்பித்தார். ஆகாஷ், மீட்டிங் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நாளைக்கு நாம மதுரைக்கு போக போறோம் என்றார். ஆகாஷ் புரியாமல் நிமிர்ந்து பார்த்தவன், மதுரைக்கா? அங்க எதுக்கு போகணும்? பிசினஸ் விஷயமாவா என்று கேட்டான். பிசினஸ் இல்ல ஆகாஷ், உன் கல்யாண விஷயமா. உங்க அப்பாவோட நண்பன் முத்தையாவோட பொண்ணு தாமரைய தான் நீ பார்க்க போற. இது நான் எடுத்திருக்கிற முடிவு என்று சக்கரவர்த்தி அழுத்தமாக சொன்னார். ஆகாஷ் கையில் இருந்த கப்பை அப்படியே மேசையில் வைத்தான். அவனது முகம் கோபத்தில் தகித்தது. தாத்தா, ஜோக் பண்றீங்களா? ஒரு வில்லேஜ் பொண்ணதான் நான் கட்டிக்கணுமா? அவளுக்கு என்ன கட்டிக்க என்ன தகுதி இருக்கு? என் கம்பெனி பார்ட்டிங்களுக்கு அவளை நான் கூட்டிட்டு போனா அவ என்னை பத்தி 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுவாளா? இல்ல என் பிசினஸை தான் புரிஞ்சுக்குவாளா? அவளுக்கு பண்ணையார பத்தியும் மாட்டை பத்தியும் தான் தெரியும். சாரி தாத்தா, என்னால முடியாது என்று கோபமாக கத்தினான். சக்கரவர்த்தி மிகவும் அமைதியாக, ஆகாஷ், அவளுக்கு படிப்பு கம்மியா இருக்கலாம், ஆனா உன்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவகிட்ட இருக்கு. அதுதான் அந்த மனுஷத்தன்மை. இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் மிஷின் மாதிரி இயங்குறோம். ஆனா அந்த பொண்ணு வந்தாதான் இந்த வீட்டுக்கே ஒரு உயிர் வரும். நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இது என் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ வர்ற, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். ஆகாஷ் அந்தரத்தில் தன் அருகில் இருந்த நாற்காலியை எட்டி உதைத்தான். ச்சே, அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. இந்த தாத்தாக்கு ஏன் புத்தி இப்படி போகுது? அவளை வரவிடாம பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும். அவளா நானான்னு பாத்துட்டேன் என்று கருவினான். அதே நேரம் கிராமத்தில் முத்தையா தாமரையை அழைத்து விஷயத்தை சொன்ன போது தாமரைக்கு அதிர்ச்சியில் தலை சுற்றியது. என்னப்பா சொல்றீங்க? சென்னை பையனா? எனக்கு அந்த சிட்டி வாழ்க்கையே பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அவன் கோட் சூட் போட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு நம்ம மண்ணோட வாசம் தெரியுமா? பசியோட இருக்க மனுஷனோட முகம்தான் புரியுமா? நான் அந்த இங்கிலீஷ்கார பையல கட்டிக்கவே மாட்டேன்பா என்று பிடிவாதம் பிடித்தாள். முத்தையா அவளது கைகளை பற்றி கொண்டவர், தாமரை, இது சக்கரவர்த்தி ஐயா கொடுத்த வாக்கு. நம்ம குடும்பத்தோட கௌரவமும் அதுல இருக்குதுமா. நீ அங்க போய் இந்த சிட்டி வாழ்க்கைக்கும் ஒரு உயிர் கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் என்று நெகிழ்ச்சியுடன் சொல்ல தாமரைக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஆனால் மனதிற்குள் ஒரு பெரிய போரே தொடங்கியது. ஒரு திமிரு பிடித்த சிங்கமும் ஒரு துணிச்சலான கிராமத்து சிறுத்தையும் சந்திக்கும் அந்த தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. மறுநாள் காலை மல்லிகைபுரம் கிராமமே ஒருவித எதிர்பார்ப்பில் இருந்தது. முத்தையாவின் வீட்டு வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டிருக்க ஊர் மக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். தாமரைக்கு மற்றும் அடிவயிற்றில் பயமும் ஆத்திரமும் கலந்து அவள் உள்ளே மனதில் ஒரு போரே நடந்து கொண்டிருந்தது. அவள் தன் அறைக்குள்ளேயே அங்கும் இங்கும் நடந்தபடி, எந்த நேரத்துல அந்த மனுஷன் வரேன்னு சொன்னாரோ தெரியல, எல்லாரும் ஏதோ பெரிய இங்கிலாந்து ராஜா வர்ற மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும், எப்படி இருந்தாலும் இங்கு தானே வரணும், அவனை எப்படி ஓட ஓட விரட்டுறன்னு மட்டும் பாருங்க என்று முணுமுணுத்து கொண்டிருந்தாள்.
அதே நேரம் கிராமத்தின் அந்த மேடு பள்ளமான சாலையில் ஆகாஷின் அந்த பிரம்மாண்டமான கருப்பு நிற SUV கார் புழுதியை கிளப்பியபடி வந்து கொண்டிருந்தது. காரின் உள்ளே ஆகாஷ் முகத்தை சுளித்தபடி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தவன், வாட் எ மிஸ், இந்த ஊர்ல ரோடே கிடையாதா, என் காரோட டயர் எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கு என்று எரிச்சலோடு சொன்னான். சக்கரவர்த்தி அவனை கூர்மையாக பார்த்து, ஆகாஷ், கொஞ்ச நேரம் அந்த பிசினஸ் மூலைய மூடிவை, நாம ஒரு நல்ல காரியத்துக்காக வர்றோம் என்றார். கார் முத்தையாவின் வீட்டின் முன் வந்து நின்றதும் ஆகாஷ் காரிலிருந்து இறங்கிய அதே சமயம் வீட்டு பின்புறத்தில் இருந்து ஒரு கன்றுக்குட்டி தப்பித்து ஓடி வர அதை துரத்தி கொண்டு தாமரை மின்னல் வேகத்தில் முன்னே வந்தாள். ஏய் குட்டி, நில்லுடா, எங்க போற என்று கத்தியபடியே ஓடி வந்தவள் வாசலில் வந்து நின்ற ஆகாஷ் மீது பலமாக மோத ஆகாஷ் நிலை தடுமாறி பின்னால் செல்ல தாமரை அவனது கைகளை பலமாக பற்றி கொண்டாள். இருவரின் கண்களும் முதல் முறையாக நேருக்கு நேர் சந்தித்தன. ஆகாஷின் விலையுயர்ந்த வாசனை திரவியத்தின் மனமும் தாமரையின் கூந்தலில் இருந்த மல்லிகை பூவின் மனமும் அந்த புழுதி காற்றில் கலந்தன. சில வினாடிகள் மௌனம் நிலவியது. ஆகாஷ் அவளது கண்களில் இருந்த அந்த துணிச்சலையும் ஒரு விதமான வசீகரத்தையும் பார்த்து ஒரு கணம் அதிர்ந்தான். ஆனால் அடுத்த வினாடியே அவனது ஈகோ தலை தூக்கியது. அவளை தள்ளிவிட்ட ஆகாஷ் தன் விலை உயர்ந்த கோட்டை தட்டியபடி, வாட் த ஹெல், கண் இல்லையா உனக்கு, ஒரு மனுஷன் வர்றது தெரியாம இப்படி வந்து மோதுற என்று இங்கிலீஷில் கத்தினான். தாமரை அவனை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தவள், ஏய் மெதுவா பேசு, இது எங்க ஊரு, எங்க வீடு, இங்க வந்துட்டு இங்கிலீஷ்லயா கத்துற, கோட் சுட்டு போட்டா பெரிய மனுஷன்னு நினைப்பா, அறிவு இருக்கா உனக்கு, வர்றவன் நீதானமா வரணும், கன்றுக்குட்டி அப்படித்தான் ஓடும், அதை பிடிக்க போற நானும் அப்படித்தான் ஓடுவேன், நீ எதுக்கு குறுக்க வந்து நின்ன என்று படபடவென பொறிந்து தள்ளினான். ஆகாஷ் அப்படியே உறைந்து நின்றான். இதுவரை அவன் வாழ்க்கையில் அவனை பார்த்து யாருமே இப்படி பேசியதில்லை. ஹலோ, உனக்கு நான் யாருன்னு தெரியுமா, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா என்று அவன் விரல் நீட்டி எச்சரிக்க தாமரை அந்த விரலை பிடித்து கீழே இறக்கி விட்டவள், நீ யாரா வேணா இரு, ஆனா இந்த மல்லிகைப்புறத்துல நான் தான் ராணி, புரியுதா, இனிமே என் முன்னாடி இந்த மாதிரி விரல காட்டாத என்று சவால் விட்டாள். இதற்குள் சக்கரவர்த்தியும் முத்தையாவும் வெளியே வந்தனர். ஆகாஷ், தாமரை, என்னப்பா இது, முதல் சந்திப்புல இப்படியா சண்டை போட்டுக்கிறது என்று முத்தையா பதற்றமானார். சக்கரவர்த்தி மட்டும் ரசனையாக பார்த்து கொண்டிருந்தவர், வீடுங்க முத்தையா, நெருப்பும் காத்தும் மோதினா தான் நல்லா இருக்கும் என்று சிரித்தார். அனைவரும் உள்ளே சென்று அமர்ந்தனர். ஆகாஷிற்கு அந்த வீட்டின் அமைப்பு, அங்கிருந்த வெப்பம் எதுவுமே பிடிக்கவில்லை. அவன் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து தன் முகத்தை துடைத்துக் கொண்டே இருந்தான். முத்தையா கொண்டு வந்த மோரையும் பலகாரத்தையும் பார்த்து, சாரி, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு ஒரு பிளாக் காஃபி கிடைக்குமா என்று கேட்டான். தாமரை உள்ளிருந்து வந்து, பிளாக் காஃபியாவது ஒன்னாவது, இந்த மோரை குடி, உடம்புக்கு நல்லது, அங்க சென்னையோட அசுத்தமான காத்துல இருந்துட்டு இங்க வந்திருக்க, இத குடிச்சாதான் உன் புத்தி தெளிவாகும் என்று ஒரு செம்பு மோரை அவன் முன்னால் பலமாக வைத்தாள். ஆகாஷ் அவளை ஒரு முறை முறைத்து விட்டு மோரை தொடவே இல்லை. சக்கரவர்த்தி மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். முத்தையா, நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு உனக்கே தெரியும். ஆகாஷுக்கும் தாமரைக்கும் சீக்கிரமா சின்னதா ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் என்றதும் ஆகாஷ் திடுக்கிட்டு எழுந்தான். தாத்தா, என்ன பேசுறீங்க, நான் இன்னும் இவளை பார்த்து பிடிச்சிருக்குதுன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள நிச்சயதார்த்தமா, இவளோட பிஹேவியரை பாருங்க, ஒரு டீசன்சியே கிடையாது என்று கத்தினான். தாமரையும் சளைக்கவில்லை. அப்பா, எனக்கும் இந்த அகங்காரம் பிடிச்சவனை பிடிக்கல, இவன் என்னவோ பெரிய அறிவாளி மாதிரி பேசுறான், ஆனா இவனுக்கு மனுஷங்களை மதிக்கவே தெரியல, எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம் என்று தீர்க்கமாக சொன்னாள். அறையில் ஒரு பெரிய நிசப்தம் நிலவியது. சக்கரவர்த்தி அமைதியாக எழுந்து ஆகாஷ் அருகே வந்து சென்றவர், ஆகாஷ், இது என்னோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம், நீ இத மறுத்தா நான் இந்த நிமிஷமே நம்ம வீட்டை விட்டு வெளியேறிடுவேன், ஆனா அப்புறம் என் முகத்துல நீ விழிக்கவே முடியாது என்றார் கோபமாக. முத்தையாவும் தாமரையிடம், அம்மா, இது நான் ஐயாவுக்கு கொடுத்த வாக்கு, என் மானத்தை காப்பாத்துமா என்று கண் கலங்க கேட்டார். ஆகாஷும் தாமரையும் ஒருவரையொருவர் எடுத்து விடுவது போல பார்த்து கொண்டனர். ஆகாஷின் மனதுக்குள் ஒரு வஞ்சக திட்டம் உருவானது. இப்போதைக்கு சம்மதிப்போம்,
இவளை சென்னைக்கு கூட்டிட்டு போய் அங்க இவளா ஓடி போற மாதிரி பண்ணிடுவோம் என்று நினைத்து கொண்டான். தாமரைக்குள்ளும் ஒரு வேகம் இருந்தது. இவன் திமிர அடக்கணும்னா இவனை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் என்று முடிவு செய்தாள். ஓகே தாத்தா, உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும் என்றான் ஆகாஷ். எனக்கும் சம்மதந்தாப்பா என்றாள் தாமரை. இருவரின் சம்மதத்திலும் காதல் இல்லை, ஒரு பெரிய யுத்தத்திற்கான அறிவிப்பு மட்டுமே இருந்தது. நிச்சயதார்த்தத்திற்கான ஏற்பாடுகள் மல்லிகைப்புறம் கிராமமே அதிரும் வகையில் நடந்து கொண்டிருந்தது. முத்தையாவின் வீட்டு திண்ணை முழுவதும் மல்லிகைப்பூ சரங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. ஊர் மக்கள் கூடி பேசிக் கொண்டிருக்க ஆகாஷ் தனது சொகுசு காரின் அருகில் நின்று கொண்டு போனில் ஏதோ மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தான். அவனது முகம் ஒரு பிசினஸ் மீட்டிங்கில் தோற்றது போல சுருங்கி போயிருந்தது. லிசன், நான் இங்க ஒரு கிராமத்துல மாட்டிக்கிட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துல நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் கிளம்பிடுவேன். அந்த கொரியன் டீலோட பேப்பர்ஸை எல்லாம் ரெடி பண்ணி வைங்க என்று அவன் கத்திக் கொண்டிருக்கும் போது பின்னால் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் தாமரை பாவாடை தாவணியில் கழுத்து நிறைய பாரம்பரிய நகைகளுடன் தேவதையை போல நின்று கொண்டிருந்தாள். அவளது தலையில் இருந்த மல்லிகை பூ வாசம் ஆகாஷின் நாசியை தொலைத்தது. என்னடா சிட்டி பையனே, இன்னும் அந்த பெட்டியை தான் கட்டிக்கிட்டு அழுவுறியா? உனக்கு என்னைக்குமே அந்த பணம் தான் முக்கியமா போல இருக்கு என்று தாமரை நக்கலாக கேட்க ஆகாஷ் அவளை மேலிருந்து கீழாக பார்த்தான். அவள் அழகாக இருந்ததை அவனது கண்கள் ஒப்புக்கொண்டாலும் அவனது ஈகோ அதை மறைத்தது. லுக், இந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் மாத்திட்டு ஏதாச்சும் ஒரு டீசென்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. கொஞ்ச நேரத்துல என் பிசினஸ் பார்ட்னர் சில பேரு இங்க வருவாங்க. அவங்க முன்னாடி உன்னை இப்படி பார்க்க எனக்கு அசிங்கமா இருக்கு என்று கோபமாக சொன்னான். அதை கேட்டதும் தாமரையின் முகம் சட்டென்று மாறியது. என்ன அசிங்கமா இருக்கா? எங்க பாரம்பரியம் உனக்கு அசிங்கமா தெரியுதா? ஹே, உன் பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண நீ யாரு? உனக்கு பிடிச்சா இங்க நில்லு, இல்லைனா இப்பவே அந்த பெட்டியை கிளப்பிட்டு உன் சென்னைக்கு போய்கிட்டே இரு. என்னை பிடிக்கலன்னு உங்க தாத்தா கிட்ட சொல்ல தைரியம் இல்லாம என்கிட்ட வந்து அதிகாரம் பண்றியா என்று அவள் கோபத்தில் சீறினாள். அவளை முறைத்து பார்த்து கொண்டே ஆகாஷ் அவளிடம் நெருங்கி வந்தான். அவளது மூச்சு காற்று அவன் கழுத்தில் பட்டது. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் வீக் இல்ல தாமரை. இது என் தாத்தாவுக்காக நான் பண்ற ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். சென்னைக்கு வா, அங்க நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பார்த்தா உன்னை பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவாங்க. அங்க என்னோட ரூல்ஸ் படிதான் எல்லாமே நடக்கும் என்றான். தாமரை அவன் மார்பில் தன் ஆள்காட்டி விரலை வைத்து தள்ளிவிட்டு, ஹலோ, பணம் இருந்தா எல்லாரையும் அடிமைப்படுத்தலாம்னு நினைக்கிறியா? சென்னைக்கு வர்றேன், அங்க உன்னோட ரூல்ஸை உடைச்சி உன் திமிர அடக்கி உன்னையே நான் என்கிட்ட சாரி கேட்க வைக்கல, நான் தாமரை இல்லடா என்று சவால் விட்டாள். அப்பொழுது முத்தையா அங்கு வந்து, ஆகாஷ் தம்பி, நேரம் வச்சு வாங்க என்று அழைக்க இருவரும் அந்த போர்க்களத்தை விட்டு மேடைக்கு சென்றனர். ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் தட்டு மாற்றிக்கொள்ளும் சடங்கு தொடங்கியது. ஆகாஷ் ஒரு வைரம் பதித்த மோதிரத்தை எடுத்தான். அது அவனது அந்தஸ்தை காட்டுவது போல மின்னியது. அவன் தாமரையின் கையை பிடித்த போது அவளது கைகள் லேசாக நடுங்குவதை உணர்ந்தான். அவளது கண்களும் கலங்கி இருந்தன. தன் மண்ணை விட்டு பிரிய போகும் அந்த வேதனை அவளது முகத்தில் தெரிந்தது. ஆகாஷ் அவளது விரலில் மோதிரத்தை அணிவித்த போது அவள் அவன் முகத்தை கூட பார்க்கவில்லை. தாமரை ஒரு தங்க மோதிரத்தை எடுத்து ஆகாஷின் விரலில் மாட்டினாள். இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்ட போது அங்கே இருந்தவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். ஆனால் அந்த மோதிரங்கள் காதலை குறிக்கவில்லை, மாறாக ஒரு பெரும் போராட்டத்தின் தொடக்கத்தை குறித்தன. நிச்சயதார்த்தம் முடிந்த அடுத்த நொடி ஆகாஷ் அங்கிருக்க விரும்பவில்லை. தாத்தா, கிளம்பலாம், எனக்கு சென்னையில முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு என்று அவசரப்படுத்தினான். ஆகாஷ் காரை எடுக்க சொன்னபோது முத்தையா தயக்கத்துடன் சக்கரவர்த்தியின் அருகே வந்தவர், ஐயா, நிச்சயம்தான் முடிஞ்சிருக்கு, கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்கே, அதுக்குள்ள தாமரைய இப்போவே சென்னைக்கு கூட்டிட்டு போறது முறையில்லையே என்று மெல்லிய குரலில் கேட்டார். சக்கரவர்த்தி முத்தையாவின் கைகளை பிடித்து கொண்டார். முத்தையா, எனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு, ஆனா என் பேரன் ஆகாஷ பத்தி உனக்கு தெரியாது. அவன் ஒரு பிசினஸ் மெஷின். அவனுக்கு மனுஷ உணர்வுகளை விட பணம் தான் பெருசு.
இப்படியே விட்டா கல்யாணம் வரைக்கும் அவன் மனசை யாராலையும் மாத்த முடியாது. தாமரை என் வீட்டுக்கு இப்போவே வந்தாதான் அந்த வீட்டோட இருட்டு மாறும். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்ப வழக்கப்படி நிச்சயமான பொண்ணு எங்க குலதெய்வம் கோவிலுக்கு வந்து 3 நாள் தங்கி பூசை பண்ணணுங்கிறது ஒரு சடங்கும் இருக்கு. அத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அவளை கூட்டிட்டு போறேன். என் மேல நம்பிக்கை வை முத்தையா. உன் மகளை என் வீட்டு மகாலட்சுமியா நான் பார்த்துப்பேன் என்று உருக்கமாக சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த தாமரைக்கு புரியவில்லை என்றாலும் தன் தந்தையின் கௌரவத்திற்காக சம்மதித்தாள். ஆகாஷ் இதை பார்த்துவிட்டு நக்கலாக, தாத்தா இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி வச்சுக்கலாமா? அவளுக்கு பங்களாவில் எப்படி இருக்கணும்னு நான் கத்துக் கொடுக்கணும்ல என்று கேட்க சக்கரவர்த்தி அவனை முறித்து பார்த்தவர், அவளுக்கு நீ எதுவும் கத்துக் கொடுக்க வேணாம் ஆகாஷ், அவகிட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டியதுதான் நிறைய இருக்கு என்று பதிலடி கொடுத்தார். பிறகு தாமரையை பார்த்து, நீ கிளம்புமா, இனி இதுதான் உன் வாழ்க்கை என்றதும் தாமரை தன் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் ஒரு முறை கண்ணீருடன் பார்த்தாள். அவள் வளர்த்த கன்றுக்குட்டி அவள் அருகில் வந்து முட்டியது. அதை கட்டிப்பிடித்து கொண்டு அவள் அழுத போது ஆகாஷ் அவளை ஒரு விதமான ஏளனத்துடன் பார்த்தான். வாட்டிய டிராமா என்று முணுமுணுத்தான். தாமரை தன் கையில் இருந்த ஒரு சிறு துணி முடிச்சை இறுக பற்றி கொண்டாள். அதில் அவளது மல்லிகைப்புறம் மண்ணின் ஒரு கைப்பிடி இருந்தது. பிறகு அழுகையினுடனேயே அந்த சொகுசு கார் சென்னையை நோக்கி கிளம்பியது. கார் மெல்ல கிராமத்தின் எல்லையை தாண்டிய போது தாமரை ஜன்னல் வழியாக தன் ஊர் மறைவதை பார்த்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் தனது லேப்டாப்பை திறந்து அவனது வேலையை தொடங்கிவிட்டான். அவளும் வெளியே சிறிது நேரம் வேடிக்கை பார்த்தபடியே வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது, சென்னை போறதுக்குள்ள இத படிச்சு முடிச்சிடு என்று ஒரு ஃபைலை அவள் மடியில் வீசினான் ஆகாஷ். தாமரை புரியாமல் அதை பார்த்தவள், இது என்ன என்று கேட்க, இது என் வீட்டு ரூல்ஸ். அந்த பங்களாவில் நீ எப்படி இருக்கணும், என்ன பேசணும், யாரை பார்க்கணும்னு எல்லாமே இதுல இருக்கு. முக்கியமா அந்த வீட்டுல நீ ஒரு சாதாரண பொண்ணா இருக்கக்கூடாது. ஆகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சிஇஓட வருங்கால மனைவியா நடந்துக்கணும் என்று அதிகாரமாக கட்டளையிட்டான். தாமரை அந்த ஃபைலை எடுத்து அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே வீசினாள். ஆகாஷ் அதிர்ச்சியில், டிரைவர் ஸ்டாப் த கார் என்று சொன்னவன், கேய் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா என்று அந்த காதை அதிரும்படி கத்தினான். தாமரை அவன் கண்களை நேராக பார்த்து சொன்னாள், உன் ரூல்ஸை உன்கிட்டயே வச்சுக்கோ ஆகாஷ். நான் உன் வீட்டுக்கு வர்றது உங்க தாத்தாவுக்காகவும் எங்க அப்பாவுக்காகவும் தான். உன் ரூல்ஸ்க்கு நான் என்னைக்குமே அடிபணிய மாட்டேன். இனிமே உன் வீட்டுல என் ரூல்ஸ் தான் நடக்கும் என்றவள் டிரைவரை பார்த்து, அண்ணா நீங்க வண்டி எடுங்க என்றதும் டிரைவரும் காரை ஸ்டார்ட் செய்தார். அதே நேரம் ஆகாஷின் ஈகோ முதல் முறையாக காயப்பட்டது. கார் சென்னை நோக்கி பாய்ந்தது. ஆனால் அந்த காருக்குள் அனல் பறக்கும் ஒரு யுத்தம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது போல இருந்தது. அதற்கு பிறகு தாமரை அவன் புறம் திரும்பவே இல்லை. ஒரு வார்த்தை கூட அவனிடம் பேசவில்லை. அவனும் அவளை கண்டு கொள்ளாமல் தன்னுடைய வேலையில் மூழ்கிவிட்டான். சென்னையின் அந்த பிரம்மாண்டமான பங்களாவிற்கு முன் ஆகாஷின் கார் வந்து நின்றது. வான் உயர்ந்த காம்பவுண்ட் சுவர்கள், நவீன நகர் கேமராக்கள், சீருடை அணிந்த செக்யூரிட்டிகள் என அந்த இடமே ஒரு கோட்டை போல காட்சியளித்தது. கார் கதவை திறந்ததும் ஆகாஷ் எந்தவித உணர்ச்சியும் இன்றி இறங்கி நேராக உள்ளே சென்றான். தாமரை காரிலிருந்து இறங்கி அந்த பிரம்மாண்ட வீட்டை ஒரு நிமிடம் பிரமிப்போடு பார்த்தாள். ஆனால் அடுத்த வினாடியே அவளது மல்லிகைப்புறம் வீட்டின் ஞாபகம் வர அவளது முகம் வாடியது. கையில் இருந்த அந்த மண் முடிச்சை இறுக பற்றி கொண்டு மெதுவாக படியேறி உள்ளே நுழைந்தாள். வீட்டுக்குள் நுழைந்ததும் ஜில்லென்ற ஏசி காற்று அவளை தீண்டியது. என்னப்பா இது, வீட்டுக்குள்ள இவ்ளோ குளிரா இருக்கு, ஒரு ஜன்னல கூடமா திறந்து வைக்க மாட்டாங்க என்று அவள் முணுமுணுத்தாள். வீட்டின் ஹாலில் ஆகாஷின் அம்மா விசாலாட்சி சோஃபாவில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தார். பட்டுப்புடவை, கழுத்து நிறைய வைர நகைகள் என அவர் ஒரு ராணி போல தெரிந்தாலும் அவர் முகத்தில் ஒரு விதமான அலட்சியம் தெரிந்தது. தாமரை உள்ளே வருவதை பார்த்ததும் அவர் தன் கையில் இருந்த கப்பை மேசையில் வைத்துவிட்டு அவளை மேலிருந்து கீழாக பார்த்தவர், இவத்தான் அந்த தாமரையா? சக்கரவர்த்தி மாமா சொன்னாரேன்னு போனா போகுதுன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இவளை பார்த்தா ஒரு வேலைக்காரி மாதிரி இல்லை இருக்கு என்று விசாலாட்சி சத்தமாகவே சொல்ல அங்கே ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. ஆகாஷ் இதை கேட்டு ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்த்தான். தாமரைக்கு ரத்தம் எல்லாம் கொதித்தது.
அவள் விசாலாட்சியை நேருக்கு நேர் பார்த்தவள், அத்த, வேலைக்காரியா இல்ல வீட்டு மகாலட்சுமியான்னு காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். ஆனா ஒண்ணு, எங்க ஊர்ல வீட்டுக்கு வர்றவங்கள அசிங்கப்படுத்த மாட்டாங்க. வாங்கன்னு சொல்லி ஒரு செம்பு தண்ணி கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய வீட்டை வச்சிருக்கீங்க, ஆனா ஒரு சின்ன மரியாதை கூட உங்களுக்கு தெரியலையே என்று திமிராக பேசினாள். விசாலாட்சி அதிர்ச்சியில் எழுந்தவர், என்னடி, என்னையவே எதிர்த்து பேசுறியா? ஆகாஷ், இவளை பாத்தியா? வந்த முதல் நாளே எவ்வளவு திமிரா பேசுறான்னு என்று கூற ஆகாஷ் கைகளை கட்டிக்கொண்டு முன்னே வந்தவன், அம்மா, நான் தான் சொன்னேன்ல இவ ஒரு முரட்டு பொண்ணுன்னு. அவளுக்கு எதுவுமே தெரியாது. தாத்தா தான் பிடிவாதமா கூட்டிட்டு வந்தாரு என்று சொல்லிவிட்டு தாமரையிடம் திரும்பியவன், லிசன் தாமரை, இது உன் கிராமம் இல்ல, இங்க நீ சத்தமா பேசக்கூடாது. அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு என்று அதிகாரமாக கூற தாமரை ஒரு படி முன்னே வந்தவள், மன்னிப்பா? அது நான் தப்பு செஞ்சதானே கேட்கணும். நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீயும் சரி உங்க அம்மாவும் சரி பணத்தை வச்சு மனுஷங்களை எடை போறத முதல்ல நிறுத்துங்க. நான் இங்க வந்தது உங்க தாத்தாவோட கௌரவத்துக்காகத்தான். இங்க நான் யாருக்கும் பயந்து வாழ வரல என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த மண்முடிச்சை அங்கிருந்த விலை உயர்ந்த கண்ணாடி மேசை மீது வைத்தாள். அதை பார்த்தவர், இது என்ன அழுக்கு முட்டை, இது எதுக்கு இங்க வைக்கிற என்று விசாலாட்சி கத்த, இது அழுக்கு இல்லத்த, இது என் ஊர் மண்ணு. இந்த ஏசி காத்துல எனக்கு மூச்சு முட்டும் போது இதுதான் எனக்கு உசுறு கொடுக்கும் என்று தாமரை சொன்னபோது அங்கிருந்த வேலையாட்கள் கூட அவளை ஆச்சரியமாக பார்த்தனர். சக்கரவர்த்தி உள்ளே வந்து, விசாலாட்சி, தாமரை கிட்ட பிரச்சனை பண்ணாத. அவ இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக, அவளுக்கு உரிய மரியாதையை நீ கொடுக்கணும் என்று அதட்டினார். பிறகு தாமரையிடம், அம்மா தாமரை, நீ உன் ரூமுக்கு போய் ஓய்வெடு. நாளைக்கு காலையில நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் என்றவர் பணியாளை அழைத்து தாமரைக்கு அவளது அறையை காட்ட சொன்னார். பணியால் முன்னே செல்ல அவர் பின்னாலேயே தாமரையும் மாடிக்கு சென்றாள். அவளுக்கு ஒதுக்கப்பட்ட அறை ஒரு சிறிய பங்களா போலவே இருந்தது. ஆனால் அந்த அறையில் இருந்த மெத்தை, ஆடம்பரமான பொருட்கள் எதுவுமே அவளுக்கு பிடிக்கவில்லை. அவள் அந்த மெத்தையில் அமர விரும்பாமல் தரையில் அமர்ந்து ஜன்னலை திறக்க முயன்றாள். ஆனால் அது ஏசி அறை என்பதனால் ஜன்னல் பூட்டப்பட்டிருந்தது. ச்சே, என்னடா வாழ்க்கை இது, ஒரு காத்து கூட இங்கு சுதந்திரமா வரமாட்டேங்குது என்று அழுத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் ஆகாஷ் அவளின் அரைக்கதவை தட்டாமல் உள்ளே வந்தவன், ஏய், தரையில உட்காந்துக்கிட்டு என்ன பண்ற? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். நாளைக்கு கோவில் விசிட் முடிஞ்சதும் ஆபீஸ்ல ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. அங்க என் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. நீ அன்னைக்கு நான் கொடுக்கிற இந்த மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் என்று ஒரு பையை தூக்கி அவளிடம் போட்டான். தாமரை அந்த பையை திறந்து பார்க்க அதில் ஒரு நவீன ரக கவுன் இருந்தது. அதை பார்த்தவள் அதிர்ச்சியுடன், என்ன, இத நான் போடணுமா? கண்டிப்பா நான் போட மாட்டேன். எனக்கு என் பாவாடை தாவணியும் சேலையும் தான் பிடிக்கும். நான் அதைத்தான் போட்டுக்குவேன் என்றாள். ஆகாஷ் கோபமாக அவளை நெருங்கி வந்து அவளது தோளை பற்றியவன், இது என்னோட ஆர்டர் தாமரை. நீ அந்த பார்ட்டிக்கு வந்து என் மானத்தை வாங்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ இங்கிலீஷ்ல கூட பேச வேணாம், வாயை திறந்து பேசாம இருந்தாலே போதும். ஆனா ட்ரெஸ்ஸ நான் சொல்றது தான் நீ போடணும் என்று அழுத்தமாக சொன்னான். தாமரை அவன் கையை உதறிவிட்டு எழுந்தவள், இங்க பாரு, நீ ஆர்டர் போட நான் ஒன்னும் உன் கம்பெனி ஸ்டாப் இல்ல ஆகாஷ். அந்த பார்ட்டிக்கு நான் வரேன். ஆனா நான் எப்படி வருவேன்னு நீ ஏன் பின்னாடி பாப்ப. அன்னைக்கு தெரியும் உன் கௌரவம் யார்கிட்ட இருக்குன்னு என்று சவால் விட்டாள். மறுநாள் விடியற் காலையிலேயே தாமரை எழுந்து விட்டாள். அந்த ஏசி அறையின் குளுமை அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிற பக்தி அவளை உற்சாகப்படுத்தியது. குளித்துவிட்டு மல்லிகைப்புறத்தில் இருந்து கொண்டு வந்த ஒரு சந்தன நிற பட்டு சேலையை நேர்த்தியாக கட்டிக்கொண்டு நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு வைத்து கூந்தலில் மல்லிகை பூவையும் சூடிக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள். ஹாலில் ஆகாஷ் அவளது வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். அவன் ஒரு விலை உயர்ந்த பிராண்டட் குர்தாவை போட்டிருந்தான். தாமரையை பார்த்ததும் அவனது கண்கள் ஒரு கணம் அவள் மேலேயே குத்தி நின்றது. கிராமத்து பொண்ணுதான், ஆனா அந்த சேலையில் இவளுக்கு ஏதோ ஒரு வசீகரம் இருக்கே என்று அவன் மனதுக்குள் நினைத்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அவள் கீழே வந்ததும், சீக்கிரம் வா,
கோவிலுக்கு போயிட்டு 10 மணிக்கெல்லாம் நான் ஆபீஸ்ல இருக்கணும். எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்று கடிகாரத்தை பார்த்தபடி சொன்னான் ஆகாஷ். சாமி கும்பிட போற இடத்துலயும் இந்த அவசரமா? அங்க போயாவது கொஞ்சம் நிம்மதியா வேண்டிக்கோ ஆகாஷ். உன் மனசுல இருக்கிற அந்த பணப்பேயி அப்படியாவது வெளியே போகுதான்னு பாப்போம் என்று தாமரை பதிலடி கொடுக்க ஆகாஷ் அவளை முறைத்தவன் எதுவும் சொல்லாமல் அவளை அழைத்து கொண்டு சென்னையின் புறநகரில் இருந்த அந்த பழமையான குலதெய்வம் கோவிலுக்கு சென்றனர். சக்கரவர்த்தியும் விசாலாட்சியும் பின்னாடியே வந்தனர். கோவில் பிரகாரத்தில் நடக்கும்போது தாமரை அங்கிருந்த ஒவ்வொரு சிலையையும் தொட்டு வணங்கி பரவசப்பட்டாள். அர்ச்சகர் அர்ச்சனை முடித்துவிட்டு பிரசாதம் கொடுத்தார். இந்தாங்கம்மா, நீங்க 2 பேரும் ஜோடியா நின்னு இந்த மாலைய சாத்தி சாமி கும்பிடுங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கொருவர் விட்டு கொடுத்து போனா இந்த வாழ்க்கை உங்களுக்கு சொர்க்கமா இருக்கும் என்று அந்த பெரியவர் ஆசி வழங்கினார். தாமரை பயபக்தியுடன் கண்ணை மூடி வேண்டினாள். ஆனால் ஆகாஷ் பெயருக்கு கும்பிட்டு விட்டு, முடிஞ்சுதா, கிளம்பலாமா என்று அங்கிருந்தே சிக்னல் கொடுத்தான். இவனை வச்சுக்கிட்டு நிம்மதியா சாமி கும்பிட கூட முடியாது என்று புலம்பிக் கொண்டே மீண்டும் ஒருமுறை சாமியை கும்பிட்டு விட்டு காரில் ஏறினார். திரும்பி வரும் வழியில் காரில் ஒரே அமைதி. ஆகாஷ் போனில் யாருக்கோ மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தவன், தாமரை மறந்துடாத, சாயங்காலம் 7 மணிக்கு என் ஆபீஸ் பார்ட்டி. அங்க நான் கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்துரு. டிரைவர் உன்னை வந்து பிக்கப் பண்ணுவார் என்று கராராக சொன்னான். ஆனால் தாமரை எதுவும் பதில் பேசவில்லை. அவளது மௌனம் ஆகாஷிற்கு ஒரு விதமான பயத்தை கொடுத்தது. இவங்க வந்து ஏதாவது வில்லங்கம் பண்ணிடுவாளோ என்று அவன் யோசித்துக் கொண்டே ஆபீஸிற்கு கிளம்பி சென்றான். மாலை 7 மணி. ஆகாஷின் பிரம்மாண்டமான ஆபீஸ் பில்டிங் விளக்குகளால் ஜொலித்தது. நகரத்தின் முக்கிய பிசினஸ்மேன்கள், மாடல்கள் என பலரும் கோட் ஷூட் மற்றும் நவீன உடைகளில் அங்கே குழுமியிருந்தனர். ஆகாஷ் கையில் ஒரு ஜூஸ் கிளாஸுடன் தன் பார்ட்னர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் அவ்வப்போது வாசலையே பார்த்தன. அப்போது அவன் வீட்டு கார் வந்து நின்றது. அவன் ஆவலாக அந்த காரை பார்த்து கொண்டிருக்க, கதவை திறந்து கொண்டு இறங்கிய தாமரையை பார்த்தவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான்.